நண்பர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணுங்கிறது எல்லாருடைய கனவு, ஆசை. அதுக்கு என்ன இருக்கணும்னா அமைதியான வாழ்க்கையாக இருக்கணும். அவங்களால் மட்டும்தான் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். இது நியதி. சரி, இந்த அமைதியான வாழ்க்கை வேணும்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனால் அவங்களுக்குலாம் பென்ஷன் ஒரு 50,000 கேரண்டீடாக வரும். சாகிற வைக்க புருஷன் இறந்து போனாலும், துணை இறந்து போனால் மனைவிக்கு வரும். இவர்களெல்லாம் அமைதியான வாழ்க்கைக்கு தகுதியானவங்க. சொந்த வீடு வேறு கட்டியிருப்பாங்க. அது வரும்போது மகன் மகளை செட்டில் பண்ணியிருப்பாங்க. தனியாக பிஸ்னஸ் பண்ணி பெருசாக வீடு வாசலோடு வாழ்ந்துருப்பாங்க. பரம்பரை சொத்தோடு சில பேர் இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் அமைதியான வாழ்க்கை தானாக கிடைக்கும். ஆக அமைதியான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தருங்கிறது தான் யதார்த்தம்னு புரிஞ்ச போகும். எது அந்த அமைதியான வாழ்க்கையை தருதுன்னா பொருளாதார பின்புலம் இல்லாத அத்தனை பேருமே அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாமல் தினம் யுத்தம், போராட்டம், ஸ்கூல் ஃபீஸு, பையன் படிக்க வைக்கணும், இது பண்ணணும், என்ன மாதிரியான சினிமாக்காரே முழுமையான வயதில் கடைசியில் வேலை பார்த்தா தான் உயிர் வாழ முடியும். சாகிற வைக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் போர். அந்த அமைதியை குறைக்கிற மாதிரி தான் சில சம்பவங்கள் நடக்கும். உனக்கு அதை பண்ணி வைக்கிறேன், இதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சில சின்ன சிரிச்சிங்க ஆசையை உருவாக்கும். அதை நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அந்த நேரத்தில் சரி ஏதோ குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு மண்டையாட்டி வைப்போம். அதனால் அவங்க அப்பா அத்தாளுக்கு டென்ஷன் ஆகி 30,000 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு சீனை போடும், கத்தும். அதுக்காக நம்ம அட்ராசிட்டி போடணும். கொஞ்சம் மகிழ்ச்சியும் போய் உறவு அருந்து கடைசியில் வில்லனாக நிற்போம். இதெல்லாம் எல்லா குடும்பத்தையும் நடக்கும், என் குடும்பத்திலையும் நடக்கும். ஏன்டா இந்த 1ஆம் தேதி வருதுன்னு, ஏன்னா எனக்கு வரப்போகிற 1ஆம் தேதி மறக்க முடியாத சொல்லுவாங்க இல்லை, நினைவு நாள், துக்க நாள்ட்டு. அந்த மாதிரி எனக்கு ஜூன் 1 அப்படி ஒரு கேவலமான நாள். சந்தோஷமே இல்லாமல் ஏகப்பட்ட போராட்டத்தோடு என்னுடைய 60 திருமணத்தை கொண்டாடிய நாள். உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு லாஸ்ட் மினிட்டில் அந்த 30,000 பரட்டுறதுக்காக நான் பட்ட அவமானம், கஷ்டம், உறவுகள் மத்தியில், என்னுடைய வேறு உறவுகள் மத்தியில் திருப்பி பார்த்தனோ பெருசாக சீன் போட்டவங்க குடும்ப நோக்க ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன்ட்டு எல்லாம் கைவிட்டாங்க. தரேன்னாங்க கொடுப்பாங்க இவங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. என் மனைவிக்கு எனக்கும் மாட்டு படுத்திருப்பாடா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆசைகளே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு, நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டீங்கன்னு நீங்கள் மகிழ்ச்சி கிடச்சிருங்க. அமைதியான வாழ்க்கை அமைஞ்சிருங்க. இதுதாங்க இன்னொரு வகையான சூட்சம். துளி கூட ஆசை வச்சுக்காதீங்க, எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. கிடைச்சிருக்கு நன்றி சொல்லி வாழ பழகுங்க. மகிழ்ச்சி